6th sum பாருங்க. A rocket drawing has the measures as given in the figure. Find its area. இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு ராக்கெட் drawing கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த பிக்சர் பார்த்து உங்களுக்கு தெரியும் ராக்கெட்டோட drawing மாதிரி இருக்குது. ஓகேவா, நிறைய மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ராக்கெட்டோட நம்ம ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் ராக்கெட் பிக்சர்ஸில் என்னென்ன ஷேப்ஸில் இருக்குன்னு முதல்ல பாருங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்து என்னது, இது ஒரு ட்ரெப்பேசியம் இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்கிறது வந்து ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த பக்கம் வந்து ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், ராக்கெட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ட்ரெப்பேசியத்தோட ஏரியாவையும் ரெக்டாங்கிளோட ஏரியா ட்ரையாங்கிளோட ஏரியா மூணையுமே ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இது ராக்கெட்டோட ஏரியா கிடச்சிரும். இப்போ வந்து இது வந்து ட்ரெப்பேசியோட ஏரியா ஃபார்முலா என்னென்னா ஆஃப் ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அதுக்கு நம்ம ஹைட் வேணும், இதுதான் ஹைட்டுங்கிறது 20. இப்போ ஏங்கிறது என்னது, இது 50 கொடுத்துருக்காங்க, இதை பின்னு எடுத்துக்கலாம், 13 கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம ட்ரெப்பேசியத்துக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா ரெக்டாங்கிளை வந்து இங்கே பேஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கே 13, இங்கே இவ்வளோ இருக்கும், இங்கேயும் 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் தெரியும் நம்மளுக்கு 13. ரெக்டாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து தெரியும், நமக்கு லென்த்து தெரியாது. அங்கே பாருங்கள் கீழே வந்து இந்த ராக்கெட்டோட டோட்டல் லென்த் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு எது வேணும், இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் லென்த்து வேணும். சரியா, அப்போனா இங்கே 2 ஹைட் இருக்கா, இந்த 20 இந்த 20 இந்த 2 20 ஆட் பண்ண என்ன வரும் 40. அப்போனா இதை நம்மளோட இதோடது மட்டும்தானே வேணும். அதனால் இந்த 2 20 நம்ம இந்த 120யோட மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், இந்த ரெக்டாங்கிளோட லென்த்து கிடச்சிரும். இப்போ டோட்டலாக 120 இருக்குது. அதிலிருந்து இங்கே ட்ரெப்பேசியத்தோட இருக்கிற ஹைட்டையும் இந்த ட்ரையாங்கிளோட இருக்கிற ஹைட்டையும் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போனா இந்த 20 20 + 20 40. ஆனால் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 80 கிடைக்கும். ஓகேவா, அப்போனா இதோட லென்த் எவ்வளவு, 80 சென்டிமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராக்கெட்டோட டோட்டல் லென்த்து 120 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது வரைக்கும் தான் தேவை. அப்புறம் பேலன்ஸ் அந்த இருக்கிற இந்த 20 20 40யா, அந்த 40 120 மைனஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், லென்த்து கிடச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிளுக்கு வேறு ஃபார்முலா என்னது, ஆஃப் பிஹெச். இவங்க என்னது, இது வந்து பேஸ் நம்மளுக்கு தெரியும் 13. ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா மெஷர்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், நான் ஃபார்முலாக்குள்ளே போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணி சம் செய்யலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் ட்ரெப்பேசியத்தை எழுதுகிறேன். ட்ரெப்பேசியத்தில் இதை ஏன்னு வச்சுக்கிட்டேன், A = 50 சென்டிமீட்டர், B = 30 சென்டிமீட்டர். ஃபார்முலா என்னென்னா ஆஃப் ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இப்போ ஹைட் வந்து 20 நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா ரெக்டாங்கிள். ஓகேவா, ரெக்டாங்கிளோட இதுதான் இந்த லென்த் எவ்வளவு 80, பிரெத் எவ்வளவு 30 ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டா இதுதான் பேஸ் வந்து 30, ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20. இப்போ எல்லாத்தோட மெஷர்மெண்ட் நான் எழுதிட்டேன்னா நெக்ஸ்ட் என்னது, ஏரியா ஆஃப் த ராக்கெட் டிராயிங். இந்த ராக்கெட் டிராயிங்கோட ஏரியானா என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் த ட்ரெப்பேசியம் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேவா, அதனால் இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு இந்த ஃபார்முலா மெமரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெப்பேசிக் ஃபார்முலா ஆஃப் ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எல் இன்ட்டு பி, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு பிஹெச். இப்போ கொடுத்துருக்கிற எல்லா வேலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும், ராக்கெட்டோட ஏரியா கிடச்சிரும். பாருங்கள், 1/2 இன்ட்டு ஹச், அதாவது ட்ரெப்பேசியோட ஹைட் எவ்வளவு 20. நெக்ஸ்ட்டு ஏ எவ்வளவு 50, பி வந்து 30. இப்போ ட்ரெப்பேசியம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் எங்கே இருக்குது, ரெக்டாங்கிளோட லென்த் வந்து எவ்வளவு 80, பிரெத் எவ்வளவு 30. பிக்சர் வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம், மெஷர்மெண்ட் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்து 30, ஹைட் எவ்வளவு, ஹைட் வந்து இதுதான் 20. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ட்டு 20 இன்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க சால்வ் பண்ணுங்கள், 80 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இது ரெண்டு அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க, 8 3s are 24. அந்த இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ, டோட்டல் 2 ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்
1/2 இன்ட்டு ரெண்டே அப்படியே மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6 2 ஜீரோ இருக்குது, 2 ஜீரோ போடுங்க. நெக்ஸ்ட் எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கே 1 டைம் வரும், இங்கே 10 2s are 20 வரும். இங்கே அதே மாதிரி 1 டைம் வரும், இங்கே 3 2s are 6, இந்த 2 ஜீரோ அப்படியே போடுங்க. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 10 × 80 10 × 80 ப்ளஸ் 2400 ப்ளஸ் அங்கே 300 இருக்குது. இப்போ இதை முதல்ல மல்டிபிள் பண்ணால் 1 × 8 8 ஜீரோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போடுங்க. ஓகே, 2400 ப்ளஸ் 300. இது ஃபுல்லாமே என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலாமா? பெரிய நம்பர் என்னது? 2400. நெக்ஸ்ட்டு 800. இப்படி ஃபஸ்ட் நம்பர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து. செகண்ட் நம்பரை ரைட் பண்ண ரைட் சைட்லேருந்து ரைட் பண்ணுங்கள். 800 நெக்ஸ்ட்டு 300 ஆட் பண்ணுங்கள். 0 0 8 + 3 11 11 + 4 15க்கு 5 இங்கே கேரி ஒரு 1 ஸோ 3. என்ன ஆன்சர் வருது? 3500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது வந்து ஏரியா. இதோட ஏரியா ராக்கெட்டோட ஏரியா. அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். ஓகேவா? ராக்கெட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ராக்கெட்டில் 3 ஷேப்ஸ் இருக்குது. இந்த 3 ஷேப்ஸோட ஏரியாவை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ராக்கெட் ட்ராயிங்கோட ஏரியா கிடச்சிரும். அதுக்கு ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா தெரியலனா சம்மே போட முடியாது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த 6th சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப இந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.